எப்பா இன்னைக்கு ஒரு நாள் பூரா அவ்வளவு இருக்குமோ? ஒரு நாள் என்னையா ஒரு நாள், ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு மூங்கில் காடுகளே, வண்டு முனகும் பாடல்களே, தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே, மீ டைம் சின்ன வார்த்தை தாங்க, ஆனால் அர்த்தம் ரொம்ப பெருசு. நிறைய பேர் தன்னோட நேரத்தை குடும்பத்தை பார்த்துக்கிறதையும் அவங்களுக்கு தேவையானதை சம்பாதிக்கிறதுலையுமே மூழ்கி போயிடுறாங்க. தனக்கு தேவையானதை செஞ்சுக்கிறதையும் தனக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணிக்கிறதையும் மறந்தே போயிடுறாங்க. எவ்வளோ வேலையாக இருந்தாலும் கடமையாக இருந்தாலும் அந்த ஒரு மீ டைம் இருந்தால் நம்மளை ஹாப்பியாக பார்த்துக்க முடியும். நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளை சுற்றி உள்ளவங்களை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். இந்த தத்துவம் எனக்குமே வாழ்க்கையில் லேட்டாக தான் புரிஞ்சுது. அந்த ஒரு மீ டைமுக்கு நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸோ வெளிநாடுன்னு ஹை பட்ஜெட்டோ பிளான் பண்ண வேண்டியது இல்லைங்க. நம்ம ஊர்லேயே பல அழகான இடங்கள் நமக்கு தெரியாமல் இன்னுமே இருக்கும். அந்தமாரி தான் நானும் எங்கள் ஊரில் ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு அழகான மலைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வீக்கெண்டு ஒரு ட்ரெக்கிங் பிளான் போட்டேன். ப்ராப்பரான பர்மிஷனோட, ப்ராப்பரான சேஃப்டியோட. என்ன வியூங்க! இத்தனை நாள் இந்த வியூவையும் இந்த அழகான இயற்கை காட்சியும் பார்க்காம இந்த ஊர்லேயே எப்படி இருந்திருக்குங்கிற ஒரு ஃபீல் தான் ஆச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் என் மைண்டும் பாடியும் புதுசாக ஃப்ளாஷ் பண்ண மொபைல் மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகி ரீஸ்டார்ட் ஆச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கிற டைமை உங்களுக்கான மீ டைமை மாற்றி உங்களை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களோட கமிட்மெண்ட் ரேஸில் இன்னும் எனர்ஜியோட ஹை ஸ்பீடில் ஓட ஆரம்பிப்பீங்க. பாய் பாய், அண்டில் தென் மை நெக்ஸ்ட் வீடியோ. தூரச் சிகரங்களில்